வாய்ஸ் வெக்கேஷன் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஊருக்கு போகணுன்னாலே நம்ம வந்து ஏதாவது வாங்கிட்டு தான் போவோம். அதுவும் இல்லாமல் நம்ம ஃபாரினில் இருக்கோம், கண்டிப்பாக வந்து ஃபாரின் சாக்லேட்ஸ்லாம் வந்து எல்லோரும் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ நான் இப்போ வந்து என்னென்னலாம் வாங்கியிருக்கேன்றது தான் காட்ட போகிறேன். வாங்க பார்க்கலாம். இதெல்லாம் பார்த்துட்டு நான் வந்து கடை ஆரம்பிக்க போகிறேன்னு நினச்சிருப்பீங்க. அதுதான் இல்லை. ஸோ அதில் வந்து வாங்கியிருக்கேன். அண்ட் இன்னும் வந்து ஸ்பைசி ராமன் வாங்கணும். ஸோ அது வந்து இனிமேல் தான் போய் வாங்கணும். இப்போதைக்கு கொஞ்சம் தான் வாங்கியிருக்கேன். ஸோ பார்ப்போம். இது வந்து காஃபி மிக்ஸு. இது ஜஸ்ட் ஹாட் வாட்டரில் மட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம். கொஞ்சமாக டாஃபீஸ் வாங்கியிருக்கேன். இது வந்து குட்டி பசங்களுக்கு சும்மா குட்டி குட்டி சாக்லேட்ஸ் இது. அப்புறம் இது வந்து வேஃபர்ஸ் வாங்கியிருக்கேன். இது வந்து வனிலா, சாக்லேட், அப்புறம் வந்து சீஸ் ஃப்ளேவரும் வாங்கியிருந்தேன். வெனிலா, சாக்லேட் அண்ட் சீஸ் எல்லா ஃப்ளேவர்லேயும் வாங்கியிருக்கேன். அண்ட் இது வந்து நடுவில் இது வந்து பன்னு நடுவில் வந்து கஸ்டர்டு இருக்கும். அண்ட் இது பார்த்திங்கன்னா நார்மல் குக்கீஸ். இதான் அந்த காஃபி ஸ்டிக். அண்ட் இதுவுமே ஒரு வேஃபர் ரோல் தான் இது. இது ஒரு டாஃபி. இது வந்து ரைஸ் கிராக்கர். உள்ளே வந்து 2 இருக்குது ரைஸ் கிராக்கர். இது வந்து பன் நடுவில் பட்டர் இருக்குது. ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, அதனால இதை எடுத்துகிட்டு வந்தேன். அப்புறம் இது மேக்ரோன்ஸ் மாதிரி இருக்குது. கேக் மாதிரி இருக்குது. டிஃப்ரெண்ட்டாக எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்க சொல்லி எடுத்துகிட்டு வந்தேன். அப்புறம் இது வந்து வைட்டமின் ஷாட்ஸ். இது டேப்லெட் மாதிரி இருக்கும். ஒரு டேப்லெட் மட்டும் வாட்டரில் போட்டு குடிக்கலாம். இது மல்டி வைட்டமின். அப்புறம் இது வந்து கால்சியம், மெக்னீசியம், அப்புறம் வைட்டமின் டி இருக்குது. அப்புறம் வந்து டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸில் பர்ஃப்யூம் வாங்கியிருக்கேன். இதெல்லாமே குட்டி குட்டி பர்ஃப்யூம்ஸ். அண்ட் இது வாங்கியிருக்கேன். இது வந்து குக்கி நடுவில் ஜாம் இருக்கும். இது டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இது வாங்கியிருக்கேன். அண்ட் நிறையா ஷீட் மாஸ்க் வாங்கியிருக்கேன். இது எல்லாமே ஷீட் மாஸ்க் தான். இது வந்து 3 ஸ்டெப் ஷீட் மாஸ்க்கு. இது எல்லாமே வந்து கொலாஜன் மாஸ்க். இது ஜெஜு ஆலோவேரா ஜெல். இது சூப்பராக இருந்துச்சு, வாங்கிட்டு வந்தேன் ஆலோவேரா ஜெல். அண்ட் இது வந்து பாக்கெட் பர்ஃப்யூம். இது 2 வாங்கியிருக்கேன். ஸோ இது நல்லா இருந்துச்சு அப்படின்னா இன்னும் வாங்கலாம், பட் எனக்கு தெரியல. அண்ட் செல்ஃப்யூஷனில் சன்க்ரீம் வாங்கியிருக்கேன். அப்புறம் இது வந்து ஒரு பீலிங் ஜெல்லு. இது நல்லாயிருக்கும். ஸோ அதனால் கசனுக்கு வாங்கியிருக்கேன். நல்லா இருந்ததுன்னா இன்னும் நிறையா வாங்கிட்டு போகலாம். இது சீவீட் வாங்கியிருக்கேன். ஆக்சுவலி 2 நான் சாப்பிட்டேன். இது கொஞ்சம் தான் ஷாப்பிங் முடிஞ்சிருக்கு. இன்னும் நிறையா ஷாப்பிங் இருக்குது. ஸோ நான் இப்போ தான் ஷாப்பிங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இன்னும் போக போக வந்து என்னென்ன வாங்கணும். அப்புறம் குட்டி குழந்தைங்களாம் இருக்காங்க நிறையா. ஸோ அவங்களுக்குலாம் நிறையா டாய்ஸ்லாம் வாங்கணும். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸ்டார்ட் பண்ணப்போவே வந்து வீடு ஃபுல்லாகவே வந்து ஸ்நாக்ஸாக இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து தனித்தனியாக பிரித்து வைக்கணும். கைஸ், ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து எங்கள் மாமா ஃபேமிலியிலேருந்து ஆரம்பிக்க போகிறேன். எங்கள் மாமா ஆசீர்வாதத்தோட ஃபஸ்ட்டு அவங்களுக்கு பேக் பண்ணுவோம். பண்ணிடலாம். எங்கள் மாமானா வேறு யாரும் இல்லை, எங்கள் அம்மாவோட அண்ணா. வேறு தான் நினச்சிக்க போகிறாங்க. இது ஒன்று. கவர் பத்தில் பெருசாக வாங்கியிருக்கணும் போல். பார்த்திங்கன்னா ஃபுல் கேம்பிங் செட்டு. கூடிய சீக்கிரம் கேம்பிங் வந்து போகிறேன். நானும் சொல்லிகிட்டே இருக்கேன், ஆனால் போக மாட்டேங்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்தியா போயிட்டு வந்துட்டு ஒரு கேம்பிங் போகிறேன் கண்டிப்பாக. இது வந்து பேபிக்கு. இது வந்து தந்தூரி போடுறது. The next day. வாய்ஸ் நான் வந்துட்டேன். ஒரு வழியாக பேக்கிங்லாம் முடிச்சாச்சு. நான் வந்து ஒரு 20 days வந்து வெக்கேஷன் போகிறனால நான் என்ன பண்ணிட்டேன், எல்லாத்தையுமே கழுவி வாஷ் பண்ணி நான் வச்சுட்டேன். ஏன்னா சில இதுலலாம் வந்து பூச்சி வந்துடும். அதனால் எல்லாமே வாஷ் பண்ணிட்டேன். சரி, டின்னர் வெளியே சாப்பிட போகலான்னு பார்த்தேன். அப்புறமா சதீஷ் அண்ணா வந்து டின்னருக்கு வர சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போது அவங்க வீட்டுக்கு போயிட்டு டின்னர் சாப்பிட்டு
அப்புறம் நான் வீட்டுக்கு வந்து நான் பேக் பண்ண எல்லாத்தையுமே வந்து காட்டுறேன். அண்டு அப்புறம் வந்து ஃப்ளைட் வந்து எனக்கு நாளைக்கு தான். ஸோ இன்றைக்கி வந்து நைட்டு 1 மணிக்கு வந்து நான் பஸ்ஸு புக் பண்ணியிருக்கேன். ஸோ நைட்டு 1 மணிக்கு நம்ம வந்து பஸ் ஏற போகிறோம். ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக வந்து அதான் பார்க்க போகிறீங்க, இந்தியா விலாக் கூடிய. ஸோ ஒரு வழியாக வந்து 1.5 வருஷத்துக்கு அப்புறமா இந்தியா போக போகிறேன். ஸோ எப்படி பேக் பண்ணியிருக்கேன் எல்லாமே வந்து நான் வீட்டுக்கு போயிட்டு காட்டுறேன். அப்புறம் வந்து இது வந்து சர்ப்ரைஸ் விசிட்டு. வீட்டில் வந்து யாருக்குமே தெரியாது. நான் வந்து ஒரு 10 நாள் கழித்து தான் வரேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ எப்படி இருக்க போகுதுன்னு பார்ப்போம். அவங்க கண்டுபிடிக்கக்கூடாது, அந்தளவுக்கு நான் வந்து மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கேன். வந்தாச்சு, நம்ம வந்து சாப்பிட போகிறோம். இன்றைக்கி வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா சப்பாத்தி, வெஜிடபிள் குருமா. வெஜிடபிள் குருமா செமையாக இருக்குது காய்ஸ். வாவ். ஓகே, சாப்பிட்லாம். 1 hour later. சாப்பிட்டாச்சு. பயங்கரமாக தூக்கம் வருது. பட் தூங்கிட்டேன்னா அவ்வளோதான், நான் வந்து பஸ்ஸை விட்ருவேன். ஸோ சாப்பிட்டு வந்துட்டு இருந்தேன். அப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு பிரிண்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு. நம்ம ஊரில் வந்து பிரிண்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு பிரிண்ட்டுக்கே வந்து 10 rupees ஆகிடும். ஸோ இங்கே லேப்லேயே வந்து நான் ஃப்ரீயாகவே எடுத்துகிட்டு போயிடுவேன். ஸோ அதுக்காக தான் நான் வந்து லேப் வந்தேன். பிரிண்ட் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிட்டு திரும்ப லக்கேஜ் எல்லாம் செக் பண்ணிவிட்டு அப்புறமா கேப் புக் பண்ண வேண்டியதான். டைம் பார்த்திங்கன்னா இப்போவே வந்து 10 o'clock ஆகிடுச்சு. ஸோ நம்ம போய் சீக்கிரமாக பிரிண்ட் எடுத்துகிட்டு கிளம்பலாம். இங்கே சம்மர் வந்து பீக்கில் போயிட்டுருக்கு. பயங்கரமாக வெக்கை அடிக்குது. நம்ம ஊரில் எப்படி இருக்குது சம்மர்? மத்தியானம் வந்து சும்மா லஞ்சுக்காக நான் வந்து வீட்டில் இருந்து ஒரு 1 kilometer தான் வந்திருப்பேன். திரும்ப சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போகிறேன். பயங்கர டயர்டு. மத்தியானத்துலேருந்து எனக்கு இப்போ வரைக்கும் அப்படியே தலையெல்லாம் கிறுக்குன்னு சுற்றுது. ஓகே, இப்போ பிரிண்ட் எடுக்கலாம். சப்பாத்தி அண்ட் வெஜிடபிள் குருமா வந்து சூப்பராக இருந்துச்சு. சதீஷ் அண்ணா வந்து சூப்பராக சமைப்பாங்க, வெஜ்ஜாக இருந்தாலும் சரி நான்வெஜ்ஜாக இருந்தாலும் சரி. ஸோ இன்றைக்கும் வந்து பயங்கரமாக சாப்பிட்டாச்சு. எனக்கு அப்படியே சொக்குது தூக்கம். ஜன்னல்லேருந்து சன்லைட் வரும் நல்லா. ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்கேன்னா பிளான்ஸ் எல்லாம் கொஞ்சம் வந்து முன்னாடி மூவ் பண்ணியிருக்கேன். ஸோ சன்லைட் கிடைக்கும் டெய்லி அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் டோர்ஸில் அந்த பிளான்ட்லாம் வந்து இந்த மாதிரி இங்கே தொங்க விட்டுருக்கேன். ஸோ கொஞ்சம் வெளிச்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து டெய்லி தண்ணி ஊற்ற முடியாதுல்ல. ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்கேன்னா டைசோவில் வந்து இந்த மாதிரி லிக்விட் விற்கும். ஸோ இது வந்து பிளான்ட்ஸுக்கு போடுறது தான். ஸோ இது என்ன பண்ணணுன்னா நார்மலாக பிளான்ட்டில் வந்து இந்த மாதிரி உள்ளார சொருகி வச்சிடணும். ஸோ இது வந்து 20 daysக்கு மேலேயே வந்து தாங்கும். ஜஸ்ட்டு ஒரு ட்ராப்பாக வந்து இந்த மாதிரி விழுந்துகிட்டே இருக்கும் இந்த மண்ணில். ஸோ பிளான்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஹைட்ரேட்டடாக இருக்கும். நம்ம வந்து தண்ணி வந்து டெய்லி ஊற்றணும் அப்படின்றது அவசியம் இல்லை. ஸோ அதே மாதிரி போகிறப்ப வந்து இங்கே இது ஃபுல்லாக வந்து தண்ணி ஃபில் பண்ணி வச்சுட்டு போயிடுவேன். ஸோ 20 daysக்கு வந்து தாங்கும். இது ஒன்றும் பிரச்சனை இருக்காது. பஸ் ஏறியாச்சு, கம்ஃபர்டபுளாக இருக்குது. தூங்கிட்டே போக வேண்டியதான். என்னோடய சிட்டியிலேருந்து பார்த்திங்கன்னா என்னோடய சிட்டிலேருந்து 3 hours ஆகும் ஏர்போர்ட் ரீச் ஆகுறதுக்கு. ஸோ அது வரைக்கும் நல்லா தூங்கிட்டு போக வேண்டியதான். இதே வெளிச்சமாக இருந்தால் ஏதாவது நான் காமிச்சிருப்பேன். இப்போ இருட்டாக இருக்குது, ஒன்றுமே தெரியாது. இந்த அர்த்தராத்திரிலேயும் நிறையா கார் இருக்குது. எல்லாம் எங்கே போகிறாங்கன்னு தெரியல. ஓகே, நான் தூங்க போகிறேன். நம்ம ஏர்போர்ட்டில் போய் பார்க்கலாம். வியட்நாமுக்கு மட்டும் எத்தனை கவுண்டர் பாருங்கள். காலங்காத்தாலே வேறு எவ்வளோ கூட்டம். இது எல்லாமே வியட் ஜெட் தான் இது. ஒரு வழியாக வந்து இறங்கிட்டேன். செம்ம தூக்கம். ஃப்ளைட் வேறு டிலே. ஸோ செக் பண்ணிகிட்ருக்கேன். செக் பண்ணிவிட்டு பேக்கேஜ்லாம் வந்து செக்இன் பண்ணிவிட்டு உள்ளே போகணும். ஃப்ளைட்டு வேறு 2 நாளைக்கு ஆக்சுவலி வந்து எனக்கு 6:50க்கு ஃப்ளைட்டு. 2 நாளைக்கு முன்னாடி வந்து எனக்கு மெயில் வந்தது லைக் 8:50 போல் ஃப்ளைட்டு அப்படின்னு சொல்லிட்டு, ஃப்ளைட் டிலேன்னு சொல்லிட்டு. அப்புறம் இப்போ வந்து எனக்கு மெயில் வந்திருக்கு இந்த மாதிரி ஃப்ளைட் வந்து 9:30க்கு தான் அப்படின்னு சொல்லி. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரில. இப்போது 3:45 தான் ஆச்சு. ஸோ பார்ப்போம். காட்டவே இல்லை. இதுதான் என்னோடய லக்கேஜ் ஆக்சுவலி. ஏன்னா இது எல்லாத்தையும் தூக்கி என்னால் கேபில் வைக்க முடியல. அப்புறம் கேப்லேருந்து நான் வந்து பஸ்ஸுக்கு மாற்றி வைக்கணும். ஸோ அதனாலே வந்து லேட் ஆகிடுச்சு. அதனால தான் வந்து என்னால் வீடியோ எடுக்க முடியல கிளம்புறப்போ. கைஸ் ரொம்ப நேரமாக உட்காந்துருந்தேன், போர் அடிச்சுதா. அதனால் இங்கே வந்து காஃபி வாங்க வந்தேன்.
ஆக்சுவலி மாச்சா இருக்குது இங்கே. மாச்சா தான் சிக்னேச்சர் போல். ஸோ மாச்சா தான் சொல்லியிருக்கேன். அப்புறம் பேஸ்ட்ரீஸ் கூட இருக்குது. காய்ஸ் மாச்சா லாட்டே. வா என்னடி இது? ஹாட் வாங்கியிருக்கேன். தூக்கத்துலேருந்து அப்போ தான் எந்திரிக்க முடியும்னு. நல்லா சுட சுட இருக்குது. நல்லா இருக்கு, ஆனால் நல்லா இல்லை. ஓகே, நல்லா இருக்கு. ஒரு வழியாக செக்இன்லாம் முடிச்சுட்டு வந்தாச்சு. ஸோ இப்போ அவ்வளோதான், நேராக ஃப்ளைட் ஏற வேண்டிதான். நிறைய டியூட்டி ஃப்ரீ ஷாப்லாம் இருக்குது. இப்போ சுற்றி பார்க்க டைம் இல்லை. ஸோ நம்ம மலேசியாவில் போயிட்டு எல்லா கடையும் நம்ம சுற்றி பார்க்கலாம். இப்போ அவ்வளோதான், நம்ம கேட்டுக்கு போக வேண்டியதான். கேட் நம்பர் வந்து எனக்கு 38 கொடுத்துருக்காங்க. யா ஜாலி. ஸோ இமிக்ரேஷன் ப்ராசஸ்லாம் முடிக்கிறதுக்குள்ள ஒரு பெரிய போராட்டமே ஆகிப்போச்சு. ஹேண்ட் லக்கேஜ் வந்து 7 kgs தான் இருக்கணும். பட் இருந்தாலும் வந்து நான் எல்லாத்தையும் வெளியே வச்சுட்டு போயிட்டேன். அவ்வளோதான் கைஸ். இப்போ போகிறது வந்து ஒரு லோ காஸ்ட் ஏர்லைன் தான். அங்கே வந்து டிவி இருக்காது, ஒன்றும் இருக்காது. சும்மா வேடிக்கை பார்த்துட்டே வர வேண்டியதான். அவ்வளோதான். கிளைமேட் நல்லா இருக்குது, மழை வர மாதிரி இருக்குது. இந்த பக்கம் வந்து ஃப்ளைட்லாம் போயிட்டுருக்கு, தெரியுதா? எஸ். அவ்வளோதான், டைம் இருக்குது. கொஞ்சம் நேரம் உட்கார வேண்டியதான். கடைக்கு போகலான்னு நினச்சேன், போய் சுற்றி பார்க்கலான்னு நினச்சேன். பட் லேட் ஆயிரும். ஸோ இங்கே வெயிட் பண்ணலாம். மலேசியாவில் போய் சுற்றி பார்க்கலாம். 3 to 4 hours வந்து டிரான்சிட் இருக்குது. ஸோ டைம் இருக்குது நமக்கு நிறையா. மலேசியாவில் போயிட்டு கொஞ்சம் சுற்றி பார்க்கலாம். அதே மாதிரி வந்து சூட்கேஸ் பார்த்திங்கன்னா, நான் வந்து ஏன் பெட்டி அடிச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூட்கேஸ் வந்து எம்டி சூட்கேஸே பார்த்திங்கன்னா 5 kilos வருது. ஸோ வெயிட் குறைக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி கார்ட்போர்ட் பாக்ஸில் ஃபுல்லாக பேக் பண்ணி போட்டோம்னா ஈஸி. ஆக்சுவலி 20 kgs அலவுடு. நான் வந்து இருக்க எல்லாத்தையும் போட்டேன். ஸ்நாக்ஸ் எல்லாம் ஆக்சுவலி வெளியே இருந்துச்சு, பத்தவே இல்லை அந்த பாக்ஸு. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இப்படி திணிச்சு வச்சுருக்கேன். ஃபுல்லாக ஸ்நாக்ஸ் தான் இருக்குது 2 பெட்டியிலையுமே. கைஸ் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா, பிரேக்ஃபாஸ்ட் புக் பண்ண மறந்துட்டேன் நான் வந்து ஃப்ளைட்டில். எங்கள் அக்கா வந்து புளிசோறு கட்டி கொடுத்துருக்காங்க, சூப்பராக இருக்குது. அதான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். என்னென்ன அலும்பு பண்ணுறேன் பாருங்கள். ஏர்போர்ட்டில் உட்காந்து புளியோதரை. இதான் நம்ம போக போகிற ஏர்லைன்ஸ். ரொம்ப சின்னதாக காம்பேக்டாக இருக்குது பாருங்கள். கம்மி ரேட்டில் இருந்துச்சு, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு புக் பண்ணிட்டேன். ஸோ இங்கேருந்து போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா 18,000 rupees தான் வந்துச்சு. ஆக்சுவலி கொரியன் ஒனுக்கு வந்து 3 lakh கொரியன் ஒன் வந்துச்சு. ரொம்ப சீப்பாக இருக்குனால நான் வந்து புக் பண்ணிட்டேன். ரொம்ப குட்டி ஃப்ளைட்டு தான். ஓகே நம்ம போட் பண்ணலாம். வந்தாச்சு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா விங்ஸ் கிட்ட உட்காந்துருக்கேன், ஒன்றுமே தெரியாது. அதுவும் இல்லாமல் வெயில் வேறு அடிக்குது. தூங்கிட்டு தான் வரணும்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குல்ல வியூ. ஒரு வழியாக மலேசியா ஏர்போர்ட்டுக்கு வந்தாச்சு. Selamat datang. என்ன அது? Selamat datang. வந்தோடனே செம்ம பசி. ஸோ இங்கே வந்து ஒரு கடை இருந்தது, பப்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஸோ பப்ஸும் மில்க் டீயும் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதோ சாப்பிட்டுட்டு இருக்கேன். என் பொறுமையை ரொம்ப சோதிச்சிட்டாங்க. ஏற்கனவே ஏர்போர்ட்டில் வந்து 4 hours வெயிட் பண்ணேன்னா, அப்புறம் 7 hours ட்ராவல். சும்மாவே இருந்தேன், தூக்கமும் வரல. இப்போ நான் வந்து திரும்ப 5 hours வெயிட் பண்ணணும். அப்புறமா 8:30க்கு தான் எனக்கு வந்து திரும்ப அடுத்த ஃப்ளைட். ஸோ திரும்ப ஏறின அப்புறம் நான் 3 மணி நேரம் சும்மா தான் இருக்கணும். என்னால் முடியல. சரி கொஞ்ச நேரம் சுற்றி பார்த்துட்டு அப்படியே தான் பண்ணலாம். சாப்பிட்டாச்சு. கொஞ்சம் எனர்ஜி வந்த மாதிரி இருக்குது. ஏன்னா பயங்கரமாக ஒரு மாதிரி காதெல்லாம் அடைச்சிட்டு ஒரு மாதிரி இருந்துச்சு. ஏன்னா
ரொம்ப ஹை ஆல்டிடியூட்டில் போகிறப்ப காதெல்லாம் அடைச்சிட்டு ஒரு மாதிரியாகவே இருந்துச்சு. ஸோ இப்போ ஓகே. ஸோ 2 பப்ஸ் அப்புறம் ஒரு மில்க் டீ வந்து 50 ரிங்கெட்ஸ் வந்துச்சு. நான் வந்து இந்தியன் மணி எவ்வளோன்றதை நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். ஸோ அவ்வளோதான், சாப்பிட்டாச்சு. வேறு ஏதாவது கடைக்கு போயிட்டு சுற்றி பார்க்க போகிறேன். அவ்வளோதான் பிளான். இவ்வளோ நேரம் வந்து டியூட்டி ஃப்ரீயில் வந்து சும்மா சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். அங்கே வீடியோ எடுக்க விடுவாங்களான்னு வேறு தெரியலையா, அதனால நான் வீடியோ எடுக்கலை. சரி ஏதாவது சொல்லிடுவாங்களோ அப்படின்னு சுற்றி பார்த்தேன். எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது. நான் எதுவும் வாங்கலை, சும்மா சுற்றி பார்த்துட்டு வந்துட்டேன். இப்போ திரும்ப நான் செக்இன் பண்ணுற இடத்துக்கே போயிட்டு சும்மா கொஞ்சம் நேரம் உட்காந்துருக்க போகிறேன். 5 o'clock ஆச்சு. 6 o'clock வந்து பேக்கேஜ் செக்இன்லாம் ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ செக்இன் முடிச்சுட்டு நம்ம வெயிட் பண்ண வேண்டியதுதான். ஊருக்கு போகிறோம். அவ்வளோதான், இன்னும் 3 hours தான் ரீச் ஆகிடலாம். காய்ஸ், ஃபைனலி நம்ம கடைசி ஃப்ளைட்டை போட் பண்ணியாச்சு. ஸோ அவ்வளோதான், இனி நம்ம வீட்டுக்கு போக வேண்டியதான். ஸோ காலையில் 3:30 மணிக்கு ஆரம்பித்த பயணம் இப்போது நைட்டு 12 o'clock தான் முடியும். ஸோ அண்ட் டின்னர் வந்து நான் இங்கே ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ டின்னர் வந்ததுக்கப்புறம் என்ன டின்னர்னு பார்ப்போம். அண்ட் அதோட இந்த வீடியோ முடியும்னு நினைக்கிறேன். இப்போ அவ்வளோதான் கைஸ், தூங்கிடுவேன். டேரெக்டாக வீட்டுக்கு தான். எனக்கு ஆக்சுவலி கோல்டு, ஸோ என்னோடய வாய்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோடய ரியாக்ஷன் ஏன் இப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் சோல்லேருந்து மலேசியா வர வரைக்குமே ஃப்ளைட் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக அமைதியாக இருந்தது. ஸோ என்னால் வீடியோ எடுக்க முடிஞ்சுது. பட் மலேசியா ஃப்ளைட் ஏறினதுக்கப்புறமா நான் ஏதோ டவுன் பஸ்ஸில் ஏறின மாதிரி ஒரு ஃபீலிங். அவ்வளோ சத்தம் நான் இறங்குற வரைக்கும். ஸோ எனக்கு வீடியோ எடுக்கிற இன்ட்ரெஸ்ட்டே எனக்கு சுத்தமாக போயிடுச்சு.